அவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல, உங்கள் கூட கர்த்தரை ஆராதிக்கிறதுல நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க ஆராதிக்கும் போதே அதை பார்க்குறதே ஒரு அழகுங்க. ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், அவருடைய இடத்துல உட்காந்து அவரை உயர்த்துற மாதிரி ஒரு சந்தோஷம் எங்கேயுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அதான் தாவீது அழகாய் சொல்லுகிறார், வேறு இடத்தில் 1000 நாட்களை விட அவருடைய பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லதையா. ஆமீன் சொல்லுங்களேன். வாரம் முழுசும் கண்ணீரோடு இருந்திருக்கலாம், வேதனைகளோடு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் இடத்துல வந்து உட்கார்ந்த உடனே நம்ம மேலே கையை வச்சு அப்படியே தடவி தேய்ச்சி ஆற்றி பலப்படுத்தி சுகப்படுத்தி. ஆமேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும் போது, என்னை பார்த்து வாசிச்சிங்களா? மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். என்னை பார்த்து சிரிக்காதீங்க என்னுடைய சத்துருக்களே, நான் விழுந்தாலும் நான் மறுபடியும் எழுந்திருப்பேன். ஆமீன் சொல்லுங்களேன். நான் இருட்டில் உட்கார்ந்த மாதிரி இருக்கும், ஆனால் கர்த்தர் எனக்கு ஒளியாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அப்போ இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை இவ்வண்ணமாக பேசணும்னு நான் நினச்சேன். என்னன்னா, நான் மறுபடியும் எந்திருப்பேன். ஆமீன். ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்கள், யூ வில் ரைஸ். நீங்கள் மறுபடியும் எந்திருப்பீங்க. 2 பேரை பார்த்து சொன்னீங்களா, நீங்கள் மறுபடியும் எந்திருப்பீங்க. ஆமென். அதில் யோசேப்புடைய வாழ்க்கையை பற்றி என்னடா இவங்க அந்நிய பாஷையிலெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் 13வது வசனத்தில் ஒருத்தன் எந்திரிச்சு சொல்கிறான், டே அவங்க தண்ணி அடிச்சிருப்பாங்க, குடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. 14வது வசனத்தில் பேதுரு எந்திரிச்சு நின்று, பேதுரு கூட 11 பேரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. எந்திரிச்சு நின்னதும் பேதுரு சொல்லுகிறான் 17வது வசனத்தில், இது வந்து நாங்கள் சும்மா பேச வரலையா, யோவேல் தீர்க்கதரிசி அவருடைய பிரவாதனையில் அப்படின்னா அவருடைய தீர்க்க தரிசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னதை போல இன்னைக்கு எங்க மேல அவருடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். 22வது வசனத்தில் பார்க்கும்போது பேதுரு நின்று பிரசங்கம் பண்ணுகிறான். பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுகிறான், இந்த இயேசு கிறிஸ்துவை பிதா நம்மளுக்கு அனுப்பியிருந்தார், அவர்தான் மேசியா, நம் நடுவில் எவ்வளவு அற்புதங்களை செய்தார், எவ்வளவு காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஆனா நீங்க அவரை சும்மா விடல, அவர் மேல வீண் பழிகளை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை சிலுவையில் அரைஞ்சிங்களே, அவரை கொண்டு போட்டீங்களே. 24வது வசனத்தில் சொல்றார், நீங்க அரைஞ்சிங்க, கொண்டு போட்டீங்க, ஆனா தேவன் சும்மா இல்ல, அவர் மரித்தாலும் தேவன் அவருக்கு 3ஆம் நாள் உயிரோடு கூட அவரை எழுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் 36வது வசனத்தை நீங்க கவனிக்கும் போது, இன்னைக்கு பேதுரு யாருக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணுகிறார் தெரியுமா? யாரு ஒரே ஒரு 50 நாளைக்கு முன்னால அவரை சிலுவையில் அடிக்க, அவரை சிலுவையில் அடிக்க யார் சொன்னாங்களோ அவர்களுக்கு நடுவில் பேதுரு நின்று பேசுகிறார். இதே ஜனங்களை பார்த்து ஒரு காலத்தில் பேதுரு ஓடி போய் மீன் பிடிச்சிடலாம்டா, டோரை சாத்துங்கடா யாராவது வந்துருவாங்கன்னு சொன்ன இதே பேதுரு இன்னைக்கு டோரை திறந்து வெளியில வந்து பிரசங்கம் பண்றது காரணம் என்ன தெரியுமா? அவன் மேல் மாடியில காத்திருக்கும் போது என் கர்த்தர் ஆவியானவர் இறங்க இறங்க பயங்களை எடுத்து போட்டு அவனுக்கு தைரியத்தின் ஆவியை கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்களேன். 37வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, பேதுரு பிரசங்கம் பண்ண அவருடைய இருதயங்கள் கிழிக்க ஆரம்பிச்சுச்சான். கேட்கிற எல்லா ஜனங்களுடைய இருதயங்கள் கட்டாயிச்சான். their hearts were cut in English Bible சொல்லுது, அவர்கள் இருதயம் அப்படியே வெட்டப்பட்டுச்சான். அந்த 38வது வசனம் சொல்லுகிறது, அவங்க எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, நாங்க இப்ப என்ன பண்ணணும், நீ பிரசங்கம் பண்றியே, அந்த இயேசு ஏத்துக்கணும்னா என்ன பண்ணணும் போது 3 மேட்டரை கரெக்டா சொல்லுகிறான். முதல் மேட்டர் சொல்லுகிறான், மனம் திரும்புங்க, பாவத்தோடு இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. 2வது மேட்டர் சொல்லுகிறான், நீங்க உலகத்தை விட்டு நீங்க ஞானஸ்நானம் எடுத்து இயேசுடைய குடும்பத்தில் சேரணும். 3வது சொல்லுகிறான், உங்களுக்குள்ள ஆவியானவர் இறங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் 41வது வசனம் சொல்லுகிறது, பிரசங்கம் பண்ணி முடிச்சதுமே 3000 பேர் நாங்க இயேசுவை ஆண்டவரா ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்களாமா. ஆமென், ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு பேச போகிற முதல் பாயிண்ட் என்னன்னா, எழுந்திருக்கணும்னு நான் சொன்னேன், நிக்கணும்னு நான் சொன்னேன். பயந்திருந்த சீஷர்கள்ல முதல்ல எந்திரிச்சு நின்று பேதுரு எந்திரிச்சு நின்று என்ன பண்றான் தெரியுமா? பிரசங்கம் பண்ணுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல நான் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஸ்டாண்ட் அப் அண்ட் பி a preacher. ஒரு பிரீச்சரா, ஒரு பிரசங்கம் பண்ணுகிறவரா எந்திரிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன்.
ஏன் எந்திரிக்கணும்? நம்ம அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு திரும்பி பார்க்கும் போது அங்க பேதுரு ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லணும்னு நினைக்கிறார். நீ மனம் திரும்பாம, நீ கர்த்தருக்குள்ள மீண்டும் பிறக்காம நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியாது, நீ ஒரு நல்ல பேச்சு பேச முடியாது, நீ எல்லாருக்கும் நல்ல அன்பை கொடுக்க முடியாது. இயேசுவை அல்லாமல், என் ஆண்டவரை அல்லாமல் யாரும் ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கொடுக்க முடியாது என்கிற பிரசங்கத்தை செய்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அவர் சொல்லுகிறார், மனம் திரும்புக. என்னத்திலிருந்து மனம் திரும்ப சொல்லுகிறார். ஆனால் எல்லார் மேல இருக்கிற துவேஷத்திலிருந்து மனம் திரும்புங்க, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க, மன்னிக்க முடியாத நிலைமையிலிருந்து மனம் திரும்புங்க. ஓ, நீங்க ஓரினைக்கு சேர்க்கையிலிருந்து மனம் திரும்புங்க, குடி பழக்கத்திலிருந்து மனம் திரும்புங்க, திருடுகிறதுல இருந்து மனம் திரும்புங்க, கொலை பண்ணுகிறதுல இருந்து மனம் திரும்புங்க. ஏன்னா நீங்க மனம் திரும்பினா இந்த பாவமான வாழ்க்கையை வச்சுட்டு ஆண்டவர் கிட்ட போக முடியாது. உண்மையான ஒரு பிரசங்கம் என்ன தெரியுமா? நீங்க உங்க பாவ வழிகளை விட்டு இயேசு கிட்ட வருவீர்களானால் என் இயேசு உங்களை தொட வல்லவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, God said, ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்கிறார், பவுலே நீ போய் பைத்தியக்காரங்க மாதிரி விசுவாசமே இல்லாத ஜனங்களுக்கு நடுவில் என்ன பற்றி பிரசங்கம் பண்ற பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றார். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவருக்கு எது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எப்போ நீங்க விசுவாசமே இல்லாத, அதுதான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும் ஐயா, அதுதான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். ரோமர் 10வது அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது, நீங்க போய் பிரசங்கம் பண்ணலாம், ஜனங்க பிரசங்கத்தை கேட்கலனா எப்படி என்னை பற்றி அறிவார்கள்? எப்படி என் கிட்ட வருவாங்க? இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இல்ல. நான் இன்னைக்கு எனக்கே பேசுற மாதிரி இருக்கு. ஆமாங்க, எனக்கே பேசுற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கும் ஒரு ஆறுதல் தேவையில்ல, ஒரு பாஸ்டரா எனக்கு ஒரு ஆறுதல் தேவையில்ல. நான் இன்னைக்கு சில நேரத்தில் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போயிருந்த நேரத்தில் எல்லாரும் சொன்னாங்க, நான் பிபிஓல வேலை செய்கிறேன், நான் கால் சென்டரில் வேலை செய்கிறேன், நான் வெளியூரில் வேலை செய்ய போகிறேன். எல்லாரும் சொல்கிற நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் நான் பாஸ்டர் ஆகிட்டேன்னு. என்னை பார்த்து எல்லாரும் கையை தட்டி சிரிச்சாங்க, டே சின்ன வயசுலேயே சாமியாரா போயிட்டான்னு. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், நான் ஒரு தோற்று போனவன் அல்ல, நீ தான் தோற்று போனவன். நீ தான் தேவையில்லாத உலகத்தை வேலைக்கு போகிற, உலகத்தின் இன்பங்களுக்கு போகிற. ஆனால் நானும் தேவனை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்களே? பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி எனக்கு நேராக ஒரு கையை நீட்டி அவங்கள பார்த்து சொல்லுங்க, அவர் ஃபெயிலியர் இல்லையா? எங்கள் அப்படியே ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி ஒன்று சொல்றது. ஆனால் அவங்கள கவரணும், அவங்கள எப்படியாவது பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பிரசங்கத்துல எல்லாம் ஜாக்கிரதை. பேதுரு அப்படிப்பட்ட பிரசங்கம் பண்ணல. அவன் பண்ண பிரசங்கத்துல மனம் திரும்பு, பாவத்திலிருந்து வெளியில வா, ஞானஸ்தானம் எடு, ஆவியானவரை பெற்றுக்கொள். 3 பிரசங்கம் தான். ஆமென் சொல்லுங்களேன். You need to preach only that. அது மாத்திரம் தான் preach பண்ணணும், வேற எதுவுமே preach பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் முக்கால்வாசியான தீர்க்கதரிசிகளை நான் நம்புறதில்ல. ஏன்னா இப்போ தீர்க்கதரிசனம் சொல்றேன்ற பேர்ல ஆளுங்களை பார்த்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றது, உங்க வீட்டில் அது இருக்கு, உங்க வீட்டில் இது இருக்கு, உங்களுக்கு நேரா இது வருது. யாரையா உங்ககிட்ட அதெல்லாம் சொன்ன? ஆவியானவர் இறங்கினா நீ கர்த்தரை பற்றியே பிரசங்கம் பண்ணுவாய், தேவனை குறித்தே நீ பேசுவாய், பாவத்துக்கு விரோதமாய் நீ பேசுவாய். ஆமீன் சொல்லுங்களேன். நான் உண்மையா ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில உண்மையான ஊழியக்காரங்களை இன்னைக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அமெரிக்கா தேசத்துல சார்லி கர்க் என்கிறதான ஒரு மனுஷனை இப்ப ரீசெண்டா அவருடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். பியூட்டிஃபுல்லான ஒரு மனிதன், நல்ல ஒரு மனிதன். அவர் ஒரு பாஸ்டர் கிடையாது, அவர் ஒரு சர்ச்சுடைய லீடர் கிடையாது, ஆனா அரசியல்ல இருக்கிறார். பாலிடிக்ஸில் ரொம்ப முக்கியமான இடம். வெறும் 31 வயசுங்க. எல்லா இடத்துலையும் அவர் பேசுறது என்ன தெரியுமா? ஓரினை சேர்க்கை, பையனும் கல்யாணம் பண்ணக்கூடாது, பொண்ணும் கல்யாணம் பண்ணக்கூடாது, டாட்டூஸ் போடக்கூடாது, ட்ரக்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் பேச காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஒருத்தன் இன்சல்ட் பண்ணுற மாதிரியே கேட்குறான், என்ன சார் நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீங்கள் சொன்னதும் நாங்கள் கேட்கணும்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் கொடுக்குறார். எதிர்த்து பேசலை, கோவப்படலை, போடான்னு சொல்லலை, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைப்பா, 3000 பேர் தான் இப்போ வந்திருக்காங்க என்னை பார்க்கறதுக்கு. சொல்லாமல் சொல்கிறாரு, டே உனக்கு வருவாங்களாடா 3000 பேர், எனக்கு 3000 பேர் வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு. ஏன்னா என் வார்த்தையில் பலன் உண்டுன்னு சொல்லுகிறார், என் வார்த்தையில் வல்லமை உண்டுன்னு சொல்லுகிறார். பாவ செயல் தவறு என்றார். அல்லேலூயா.
அதை சொல்ல சொல்ல இப்படி பேசிக்கிட்டே இருக்கார். அங்கிருந்து ஒருத்தன் கன் எடுத்து டபாரன் சுட்டான். என்னைக்குமே நல்லவங்களை வாழ விடாதுங்க இந்த உலகம். இந்த உலகம் நல்லவங்களை வாழ விடாது. அப்படியாப்பட்ட இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அடிச்சவங்க உங்களை மாதிரி ஆளுங்களையும் என்ன மாதிரி ஆளுங்களையுமா சும்மா விட்டுரும். தேவையில்லாத பட்ட பழிகளை போட்டு தேவையில்லாத காரியங்களை போட்டு எப்படியாவது நம்மளை கீழே இழுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த சார்லி கர்க்கை கொன்னே போட்டாங்க. அடுத்த நாள் அவங்களுடைய வைஃப் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஒரு வாரத்தில் அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன். அந்த அம்மா சொல்லுது, சார்லி கர்க் 31 வயசுல நான் ஒரு கணவராய் அவர் கூட பல வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். ஆனா 31 வயசுல இவ்வளோ கர்த்தருக்காக எரிஞ்ச ஒரு மனிதனை நான் பார்க்கவே இல்லை. வைராக்கியமான தேவனுடைய மனிதன், தேவனை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது, அவரை கொன்ன அருமையான வாலிபனே, நீ எங்க இருந்தாலும் கேளு, நான் அவருடைய மனைவியாய் முழு மனதாய் உன்னை நான் மன்னிக்கிறேன். ஏன்னா என் இயேசு கிறிஸ்து உன்னை மன்னிக்க சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம அவங்க மனைவி இன்னொரு காரியத்தை சொன்னாங்க. பா தம்பி, அவர் இனிமே சத்தியத்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி அவரை கொன்னே போட்ட தானே, உனக்கு ஒரு இன்னொரு செய்தியை சொல்றேன். அவர் உயிரோடு இருக்கும் போது இயேசுவை பற்றி சொன்னதை விட அவர் செத்ததுக்கு அப்புறம் அவருடைய வீடியோஸை பார்த்தவங்க நிறைய பேர், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் தேவை. பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் தேவை. ஆவியின் குடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே, ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. நீங்க என்ன நினைச்சீங்க? இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம் நீ எழுந்திருப்பாய் அப்படின்னு சொன்னதும் நீங்க நினைச்சீங்க அப்படியே படுத்த படுக்கையில் இருக்கிறவனை கர்த்தர் எழுப்பி விட்டார், அதைத்தான் சொல்றாருன்னு. ஐயா அது இல்லையா. சபை செத்து போயிடுச்சுன்னு பிசாசு நினைச்சான். ஆண்டவர் சீஷருங்க மேல இறங்க 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 ஆவியில நிரம்புறாங்க. ஐயோ, வேதம் சொல்லுகிறது அந்த இடம் அசைஞ்சதா. இடம் அசைஞ்ச உடனே அங்கிருந்து பேதுரு சொல்றான், இதுக்கப்புறம் என்னால சும்மா இருக்க முடியாது, நான் போகிறேன்னு வெளியில போகிறான். எந்திரிச்சு நிற்கிறான். யார் யார் சத்துருக்களா இயேசுவை கொன்றார்களோ அவர்களுக்கு நடுவிலே போய் அவன் சொல்லுகிறான், இயேசுவை இல்லாமல் வேற ஒரு தெய்வம் இல்லைன்னு தைரியமாய் பேசுகிறான். தேவனுக்காக பேசுறவங்க இல்லையா இன்னைக்கு? எத்தனை பேர்கிட்ட இயேசுவை பற்றி போன வாரம் பேசுனீங்க? ஆவியில வார வாரம் நிரம்புறீங்களே, எத்தனை பேர்கிட்ட இயேசுவை பற்றி பேசுனீங்க? God wants you to talk. இன்னைக்கு நிறைய preachers தேவை. நினைச்சிங்களா போடியமும் புல்பிட்டும் இதெல்லாம் வச்சாதான் பிரசங்கியார்? இல்லைங்க. நீ இருக்கிற இடங்கள்ல, நீ இருக்கிற ஆபீஸ்ல, உன் கூட பஸ்ல டிராவல் பண்றவங்கள அவங்க கிட்ட நீ இயேசுவை பற்றி சொல்வாயானால் என் கர்த்தர் அந்த நோக்கத்துக்காக தான் உன்னை படைத்திருக்கிறார். You need to stand as a preacher. ஒரு பிரசங்கியாரா எழும்பி. ரெண்டாவது பேதுரு எந்திரிச்சு நின்னானோ அவன் கூட 11 பேர் எந்திரிச்சு நிக்கிறாங்க. 11 பேரும் ஏசப்பாவுடைய சீஷருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தியோர் ஆமென். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒன்று. நல்லா கையை பிடிச்சிங்களா? அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒன்று. நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, இல்லை பிரசங்கம் பண்றவங்க கூட நில்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஒரு சர்ச் பாஸ்டரா நான் சொல்றேன், சில நேரத்தில் ஒரு லீடரா முன்னாடி போறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏன்னா எங்க போறேனே தெரில. கர்த்தர் சொல்றாரு, நம்ம பாட்டில் கண்ணை மூடிட்டு போயிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு ஈஸி. ஏன் தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி நான் போகிறேன், லேண்டு வாங்கணும் அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்கள் எல்லாரும் சரி பாஸ்டர் சொல்லிட்டாரு வாங்கலாம். ஆனால் அதை வாங்கணும்னு முடிவு எடுக்கிறது இருக்குது பாருங்க, தட்டா புட்டான்னு இல்லை.
ஏன்னா நம்ம மக்கள், நம்ம ஆண்டவர் நல்லவர், நம்ம மக்கள் ரொம்ப மோசமானவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு எந்திரிச்சு நின்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? 11 பேர் அவன் கூட நிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு இருட்டுக்குள்ள போறீங்க, தனியா போகும்போது எவ்வளவு பயமா இருக்கு. இன்னொருத்தர் உங்க ஃப்ரெண்டு கூட இருந்தா ஜாலியா போறோம்ல, எல்லாத்தையும் மறந்துடுறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தர் கூட நிற்கும் போதே அவ்வளோ பலனானால், ஒரு ஊழியத்தில் ஒரு 11 பேர் கூட நின்னா எப்படி இருக்கும்? ஆமென். அந்த 11 பேர்லயும் வித்தியாசமான கேரக்டருங்க. அதுல முதல்ல யோவான் யார் தெரியுமா? இயேசுடைய மார்பில சாய்ந்தவன், இயேசுடைய மார்பில சாய்ந்தவன். ஹல்லேலூயா. இயேசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிஷ்யன். இயேசுக்கு ஒரு இன்னர் சர்க்கிள் இருந்துச்சு தெரியுமா, ரொம்ப க்ளோஸா. ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம எல்லாருக்கும் சில நேரத்தில் ஒரு க்ளோஸான ஒரு சர்க்கிள் இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாத்தையும் வளவளவளவளான்னு சொல்லிடுவோம் இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாரும் அதே மாதிரி இயேசுக்கிட்ட பேதுரு, யோவான், யாக்கோபு ரொம்ப க்ளோஸான சர்க்கிள். அதில் யாக்கோபு ரொம்ப க்ளோஸ். எங்கெல்லாம் ஏசப்பா எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் யோவானை கூட்டு போறார். மறுரூபமாக்கப்படுகிற மலைக்கு கூட்டு போறாரு, கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டு போறார், கொல்கத்தா மலைக்கும் கூட்டு போகிறார். சிலுவையை தூக்கிட்டு இருக்கும் போது யோவான் பக்கத்திலே இருக்கிறான். ஏசப்பாவுடைய தாயை பார்த்து சொல்றான், யோவான் பையன் அவனை பார்த்து சொல்றாரு, டேய் உங்க அம்மாடா ஒழுங்கா பார்த்துக்கோ. ஹல்லேலூயா. அவ்வளோ க்ளோஸ். ஹல்லேலூயா. ஏன்னா ஏசப்பாக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், அவன் என்ன ரொம்ப நேசிக்கிறான், நானும் அவனை ரொம்ப நேசிக்கிறேன். எத்தனை பேர் ஏசப்பாவை நேசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பேதுரு எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ணும் போது யோவான் எந்திரிச்சு நின்று பேதுரு பக்கத்துல போய் நிக்கு அவனை பார்த்து சொல்றான், டேய் உனக்கு மாத்திரம் ஏசப்பாவை பிடிக்கும்னு காமிக்காத, எனக்கும் அந்த ஏசப்பாவை பிடிக்கும், நீ அவரை பற்றி பேசு, நான் கூட நிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒன்னு பிரசங்கம் பண்ணுங்க, இல்லாட்டி பிரசங்கம் பண்றவங்க கூட நில்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களா? யோவான் நிக்கிறான். இங்க யோவான் நின்னனும் பக்கத்துல இருந்து மத்தேயு எந்திரிக்கிறான். மத்தேயு, ஆமென் சொல்லுங்களேன். மத்தேயு வந்து சொல்ல, நானே நிக்கிறேன். ஆமென். பைபிள் சொல்லுது மத்தேயு தான் இருக்கிறதுலே எல்லா சீஷர்களையும் ரொம்ப பணக்காரன். யாரு? மத்தேயு. எல்லாம் நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க மத்தேயு பயங்கர கோடீஸ்வரன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆக்சுவலி நம்ம சர்ச்சில் நிறைய பணக்காரங்க இருக்கணுமா இருந்துச்சு, இல்லை. ஏன் தெரியுமா? மத்தேயு ஆக்சுவலாக எப்படி நான் பிரசங்கம் பண்ண அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேனோ, பிஸ்னஸ் பண்ணி காசு பண்ணவும் நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த பிஸ்னஸ்ல காசு வருமானால் அது தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணுமே தவிர வஞ்சித்து தேவனுடைய பணத்தை எடுக்க கூடாது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் யார் தேவனுடைய பணத்தை கை வைக்கிறாங்களோ, நான் பார்த்துருக்கிறேன், எவ்வளோ கை வச்சாங்களோ அவ்வளோத்துக்கும் ஒரு இடத்துல நஷ்டத்தை பார்த்துட்டு தான் வெளியில வருவாங்க. தேவனுடைய பணம். நம்ம சர்ச்லயும் சில நல்லவங்க இருக்காங்க. ஒரு பிரதர் வந்து, அவர் இந்த சர்வீஸ்க்கு வரல, நித்யானந்த பிரதர், என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. அவர் வந்து சொன்னாரு, பாஸ்டர் ஸ்டீவன் பாஸ்டர்கிட்ட பேசும்போது சொன்னாரு, நம்ம பாஸ்டருடைய மெசேஜ் பெங்களூர் கர்நாடகா ஃபுல்லாக போகணுன்னா எல்லா டிவி சேனலில் நான் போய் பேசுகிறேன், எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசை நான் கொடுக்குறேன்னு. ஆமாம், அது எவ்வளோ ஆயிரங்கள் ஆகும் தெரியுமா? ஏன் காசு கொடுக்குறாரு? அவருடைய பிசினஸ் செழிக்காதா? தேவனுடைய வீடை கட்டணும்னு அவ்வளவு ஆசையோட கட்டுகிற அவருடைய பிசினஸ் ஆண்டவர் செழிக்க வைக்க மாட்டாரா? கண்டிப்பா செழிக்க வைப்பார். மத்தேயு எந்திரிச்சு நிக்கிறான். ஐயா, நம்ம சர்ச்சுக்கு கிடியன்ஸ் இடத்துல இருந்து பைபிள்ஸ் கொடுப்பாங்க, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டும் நியூ டெஸ்ட்மெண்ட்டும். நம்ம ஒரு லெட்டர் கொடுத்தோம்னா, போன வாட்டி 200 பைபிள் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 200 பைபிள் கொடுத்தாங்க. தமிழ், கன்னடா, இங்கிலீஷ், என்ன லாங்குவேஜ் கேட்குறோமோ கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தேன், என்னடா இவ்வளோ எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுடைய முழு குடும்பமும் அவங்களுக்கு வர்ற சம்பளத்தை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கத்தில் நின்று சொல்லுகிறான்,
நீ பேசுயா, நீ பேசு. இந்த ஊழியத்துல ஒரு குறைவு இல்லாம நான் பாத்துக்கிறேன். என் பணத்தை நான் கொட்டுறேன். என் வீடை விற்கணும்னாலும் பரவாயில்ல, என் இருக்கிற சொத்தை விற்கணும்னாலும் பரவாயில்ல. தேவ வீடு நடக்கணும், தேவ வீடு நடக்கணும், தேவ வீடு நடக்கணும்னு வைராக்கியம் பாராட்டுகிறார். ஒண்ணு பிரசங்கம் பண்ணுங்க, இல்ல பிரசங்கம் பண்றவங்க கூட நில்லுங்க, ஸ்டாண்ட். நான் சொன்னல, நீங்க நினைச்சீங்களா நின்னு அப்படி மறுபடியும் எந்திரிப்பேன்னு சொன்னா அப்படியே படுத்த படுக்கையில எந்திரிக்க வைக்க வரா? ஐயா, தேவனை விட்டு தூரமா இருக்கிறீர்கள், எந்திரிக்கணும், எந்திரிக்கணும். மூணாவது ஒரு சீஷ யாருன்னு கேட்டீங்கடா, பேதுரு பக்கத்துல ஃபர்ஸ்ட் யாரு நின்னா? யோவான். இந்த சைடு யாரு நின்னா? யாரு? மத்தேயு. ஒரு குணக்காரன், இன்னொன்னு பணக்காரன். ஆமீன் சொல்லுங்களேன். மூணாவது பிலிப்பு. பிலிப்பு, ஆமீன் சொல்லுங்களேன். பிலிப்பு யார் தெரியுமா? ஆத்துமாக்கள் மேல பாரம். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை தாருமே தேவா, ஆயிரங்களாய் தாருமே. சின்னவனாயிரும் சிறியவன் பலத்தா ஜாதி ஆவான் என்றீரே. ஆமீன் சொல்லுங்களேன். சில பேருக்கு ஆத்துமாக்கள் மேல ஒரு வாரம். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆத்துமாக்களுக்காக என்ன வேணா செய்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்கய்யா, தேவனுக்காக வைராக்கியமா. ஆமென். ஒரு சின்ன பொண்ணு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிச்சான். அவங்க வீடு முழுசுமா வேற மதத்தாரு அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சாங்களாம். அடிச்சு ரத்தம் கொட்டி கிடக்குது. ரத்தம் கொட்டி கிடக்கிற நேரத்தில் அவளை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ரத்தம் கொட்டி கிடக்குது. அவ ஒரு புது துணி எடுத்துட்டு வந்து அவளுடைய ட்ரெஸ்ல ரத்தத்தை எல்லாம் தொடச்சு எடுத்துட்டு ரூமுக்குள்ள போறாளாம். அவங்க மம்மி கேட்டாங்களா, என்னடி பண்ற, என்ன பண்ற, ஏன் ரத்தத்தை எடுத்து ரூமுக்குள்ள போகிறேன்னு கேட்டா, அந்த சின்ன பொண்ணு சொல்லிச்சான், நான் ஜெபம் பண்ண போகிறேன், இந்த துணியை வெளியில போட்டு ஜெபம் பண்ண போன்னு கேட்டா, அந்த பொண்ணு சொல்லிச்சான், இதை வச்சுதான் இன்னைக்கு ஜெபமே. என்னமா ஜெபம்னு கேட்டா, அந்த பொண்ணு சொல்லுதா, நான் போய் ஏசப்பா கிட்ட சொல்ல போகிறேன், நீங்க மாத்திரம் எனக்கு ரத்தம் சிந்தல, நானும் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். ஐயா, அத்து மக்கள் மேல ஒரு பாரம். ஒரு வேர்வை சிந்துறது இல்ல தேவ வீட்டுக்காக. ஐ லவ் மை காட். மூஞ்சி பாரு, லவ் மை காட். ஒரு ஆத்மாவை சந்திக்க துப்புல உனக்கு. பிலிப்பு யார் தெரியுமா? ஒரு காலத்துல ஏசப்பா உயிரோட கூட இருக்கும் போது நத்தானியல் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். நத்தானியலை பார்த்து சொல்றான், இயேசு வந்திருக்கிறாருன்னு. நத்தானியல் உள்ள இருந்து உட்கார்ந்து சொல்றான், நாசிரத்துல இருந்து ஏதாவது நல்லது வருமானு கேட்கிற நேரத்துல வந்து பாருன்றான். அப்படி பார்க்கிறவங்களெல்லாம் இந்த பேதுருடைய மீட்டிங்ல ரட்சிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேருன்னு சொன்னா, நானே 3000 பேர். 3000 பேர் ரட்சிக்கப்படணும்னா மீட்டிங்ல மினிமமா 10,000 பேர் இருந்திருக்கணும். நான் நினைக்கிறேன் மீட்டிங் காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மீட்டிங் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாரும் மீட்டிங்ல மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும் போது பிலிப்பு மாத்திரம் ஒவ்வொரு வீடு கதவை போய் தட்டுறான். என்னடான்னு கேட்கிறாங்க. வீட்டுல என்ன வேலை? அங்க ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுகிறான். அவன் பிரசங்கத்தை போய் நீங்க கேட்பீர்கள், ஆனால் உங்க வாழ்க்கை இன்னைக்கு தலைகளாய் மாறும். எந்திரிச்சு போ. இன்னொருத்தர் சொல்றாங்க, என்னால நடக்க முடியல, வானா தூக்குறேன்னு தூக்கிட்டு போய் விடுறான். ஒரே நாள்ல ஒருத்த 10,000 பேரை தேவனுடைய ஊழியத்துக்கு கொண்டு வர முடியுமானால் நீங்களும் நானும் இன்னைக்கு கைவீசம்மா கைவீசுன்னு வந்திருக்கிறோம் ஆண்டவரை ஆராதிக்க. எழுந்துரு, எழுந்துரு. தேவனுக்காக, தேவனுடைய வீடுக்காக எழும்ப வேண்டாமா? ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று நம் பலன் கொண்டு வருவாரே. ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறது பாக்கியம் ஐயா, பாக்கியமா.
காலையிலே எந்திரிச்சு காலையிலே சிஸ்டர் ரெடி ஆயிடுச்சிங்களா? இன்னும் ரெடி ஆகுற, வாங்க வாங்க வாங்க. பாஸ்டர் எப்படி மைக்கை தூக்கிடுவாரு, அங்க ஆராதனை ஸ்டார்ட் ஆயிடும். ஆராதனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா சர்வ வல்லவர் வானத்தை திறந்து இறங்கிடுவாரு. அதுக்கு முன்னாடி நம்ம போய் உட்காரணும், அதுக்கு முன்னாடி நாங்க அங்க போகணும். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாஞ்ச மாறிடுச்சு? இன்னைக்கு சுகமும் சந்தோஷமும் யாரையா சொன்னது? தேவன் உங்களை வெறும் சுகத்துல வச்சிருப்பார். தேவனுக்காக ஒண்ணுமே செய்யாம உங்களை சும்மா ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். Do you think God has called you for no purpose? Hallelujah. நம்ம சர்ச்சில் ஆத்ம ஆதாயம் பண்றவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. சில பேர் போய் ஒவ்வொரு வீடு வீடாக தட்டி ஒவ்வொருத்தரையும் கூட்டு வந்து தேவாலயத்தில் சேர்க்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் ஃபோன் பண்ணி வாங்க 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 வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ற சில பேர் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஒன்று பிரசங்கம் பண்ணுங்க, இல்லை பிரசங்கம் பண்றவங்க கூட நில்லுங்க. யோவான மாதிரி, மத்தேயு மாதிரி, மூணாவது பிலிப்ப மாதிரி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. நான் இப்படி சொல்லி நான் இன்னைக்கு செய்தியை இப்படி முடிச்சிடுறேனே. கடைசியா நான் ஒன்று சொல்றேன், இந்த கிறிஸ்தவங்களை மாதிரி நன்றி கட்டவங்களை நான் பார்த்ததே இல்லைங்க. போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தேன், மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு. ஒரு வயசான பாட்டி அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் தாத்தா இறந்துருக்கிறார். இந்த அம்மா இப்படி குனிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 85 இருந்து 90 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தாத்தா செத்து கிடக்கிறார். ஒரு அநாத இல்லத்துடைய ஒரு வேன் வந்து பக்கத்தில் நிக்குது. அந்த அம்மா மாத்திரம் ஒரே ஒரு மாலை போட்டுட்டு அந்த பிணத்தை மூடி அந்த வேன்ல அனுப்பிட்டு நிக்குது. ஒரு யூடியூபர் யாரோ போய் கேட்குறாங்க, அம்மா யாருமா? என் புருஷயா. ஏம்மா தனியா நிக்கிறீங்க, பிள்ளைங்க இல்லையா? 2 பிள்ளைங்க இருக்காங்கப்பா, 2 ஆண் பிள்ளைகள். அவங்க வரலையா அம்மா சாவுக்கு? அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, கல்யாணம் ஆனதுல இருந்து எங்களை விட்டுட்டாங்க. ஒரு வருஷமா நானும் அவரும் ரோட்ல தாயா படுக்கிறோன்ட்டு ஒரு மரத்துக்கு கீழே இடத்த காமிச்சிட்டு அந்த அம்மா சொல்லுது, இன்னைக்கு காலையில தான் என் மூத்த பையனுக்கு கால் பண்ணேன், இப்படி அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான், இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டான். வாயா வந்து பார்த்துட்டு போயா கடைசியிலன்னு சொன்னேன். வேற வேலை இல்லையா, வைஃப் ஒன்னு வச்சுட்டா. மறுபடியும் கால் பண்ண, ஸ்விட்ச் ஆஃப்னு வருதையா. அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தராவது வரமாட்டாங்களான்னு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் காத்திருந்தேன். அந்த வேன்ல வந்து அந்த தம்பிங்க நாங்க போறோம்னு சொன்னாங்க. சரி எடுத்துட்டு போங்கன்னு விட்டுட்டு இன்னைக்கு அனாதையா நிக்கிறோம்பா. நாங்க இந்த உலகத்துல நீங்களும் நானும் நிறைக்கிற எல்லா உறவுகளுமே எதுவுமே நிலையில்லாத ஒரு உறவையா, நிலையில்லாத ஒரு உலகத்துல வாழ்கிறோம். நீங்க உங்க புள்ளன்னு பொத்தி வளர்க்குறீங்களே, ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. தேவனுடைய உறவை தவிர வேற எந்த உறவும் உங்களுக்கு நிலைச்சு நிற்காது. எதுவுமே உண்மையான உறவு கிடையாதையா. உங்களை பார்த்து இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். நன்றி இல்லாத உலகத்துக்கு நடுவுல அட்லீஸ்ட் பேதுரு பக்கத்துல ஒரு யோவான், ஒரு மத்தேயு, ஒரு பிலிப்பு. ஆக்சுவலா இயேசுடைய ஒரு சீஷன் இயேசு கூட இருந்தே இயேசு கிட்ட இல்லைங்க, யூதாஸ். கடைசியா இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன், ஒன்று பிரசங்கியாரா இருங்க, இல்லை பிரசங்கியார் கூட இருங்க. மூணாவது, நீங்க பிரசங்கியாரை விட்டு தூரம் போயிடவே கூட. டு நாட் குவிட். இந்த யூதாஸ் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? கன்ஃபியூஸ் ஆய் உலகமா, பணமா, ஊழியமா, தேவனா பிசாசா, இப்படியே கன்ஃபியூஷன்ல எவ்வளவு நாள் ஓட முடியும்? எவ்வளவு நாள்? கடைசி வரைக்கும் அவனை இயேசு கிட்ட வரவே விடல. பாத்தீங்களா பிசாசானவன்? அதனால தான் நான் சொல்வேன், இயேசு விட்டு கேப் இருக்கவே கூடாது. Don't have a gap between you and God. No, it will separate you forever. நித்தியமாய் பிரிச்சிரும். ஜாக்கிரதை. யூதாஸ்
போய் நாண்டு கொண்டு சாகுறான். ஆனா யூதாஸ் இடத்துக்கு இன்னொருத்தன் ஓடி வர்றான். ஒருத்தன் இப்படி போறான், ஒருத்தன் அந்த இடத்துக்கு டப்புக்குன்னு உள்ள வர்றான். அவன் பேர் என்ன தெரியுமா? மத்தாயஸ். மத்தாயஸ். அந்த மத்தாயஸ் சொல்லுகிறான், நான் இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஒரு சில பேர் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் போக மாட்டாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். யார் என்ன சொன்னாலும் அவங்க மைண்ட் மாறாது. ஆமீன். நம்ம சர்ச்சில் புஷ்பராஜ் பிரதர், அவர் இந்த சர்வீஸ்க்கு வந்திருக்காரான்னு தெரியல. வந்திருந்தீங்கன்னா கையை உயர்த்துங்க. ஓகே, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்தாரு. புஷ்பராஜ் பிரதர் ஒரு 20 வருஷத்துக்கிட்ட நம்ம சர்ச்சுக்கு வர்றார். அவர் என்னை பார்த்து, என் ஆஃபீஸ்க்கு வந்ததே கிடையாது, ஒரே ஒரு தடவை தான் வந்தார். அந்த ஒரு தடவை வரும்போது சொன்னார், பாஸ்டர், இங்கேருந்து யார் யார் வெளியில் போகிறாங்களோ முதல்ல என் வீட்டுக்கு வராங்க. அது ஏன்னு தெரில. என் வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு. எவ்வளோ காரியங்கள் அது இதுன்னு சொல்கிறாங்க. நான் அவங்க எல்லாரையும், ஏறக்குறைய 4 பேர் போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு, 4 சர்ச்சில் இருந்து. அவங்க கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், எப்பா 1000 இருக்கட்டும், ஆனால் எபி பாஸ்டர் செத்ததுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வா, நான் உங்கள் சர்ச்சுக்கு வரேன். அது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வராது. இப்போ அவங்க போய் என்னத்துக்கு ஜெபம் பண்ணோம்? எபி பாஸ்டர் என்ன ஒரு விசுவாசி, என்ன ஒரு விசுவாசி. என்ன வேணா பண்ணு, ஆனா என் இடத்தை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமீன் சொல்லுங்களேன். மத்தாயஸ் எந்திரிச்சு நிக்க சொல்றான், நீ போறதா இருந்தா நீ போ, நீ விடுகிறதா இருந்தா நீ விடு, நீ பேசுகிறதா இருந்தா நீ அவமானமா பேசிக்கோ, ஆனா நான் என் பாஸ்டர் கூட நிக்குவேன், என் சர்ச் கூட நிக்குவேன், என் ஊழியத்து கூட நிக்குவேன். மத்தாயஸ் என்கிற ஒரு மனிதன் தேவனுடைய ஊழியக்காரன் கூட நிக்கிறான். ஐயா, he standing. விடக்கூடாது, விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? மீதி ஊழியக்காரங்களை எல்லாத்தையும் நான் அடுத்த வாரம் சொல்றேன். ஆனா தேவனுடைய ஊழியத்தில் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எங்கெல்லாம் எந்திரிக்கணும் தெரியுமா? முதல் இடம் பிரசங்கம் பண்றதுக்கு எந்திரிக்கணும். ரெண்டாவது பிரசங்கம் பண்ணவங்க கூட நிக்கிறதுக்கு நீங்க எந்திரிக்கணும். 3வது யாரெல்லாம் விட்டு போறாங்களோ, விட்டு போறவங்களுக்கு நடுவுல நீங்க எந்திரிச்சு நான் நிப்பேன்னு நிக்கணும். யா, நான் சொல்றேன், 21 வருஷம் ஆச்சு இந்த சர்ச். 21 இயர்ஸ் ஆனிவர்சரியை கொண்டாட போகிறோம். இந்த 21 இயர்ஸ் ஆனிவர்சரியில நம்ம என்னத்தை பெஸ்டா கொண்டாட போறோம் தெரியுமா? நம்ம எல்லாரும் கர்த்தருக்காக எழும்ப போகிறோம். முழு சபையும் கர்த்தருக்காக எழும்ப போறீங்க. ஆண்டவரே, உங்க ஆவியை ஒவ்வொருத்தர் மேலேயும் ஊற்றுங்க. இந்த பெங்களூர் பட்டணம் என் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறணும். என்னைக்கு நீங்க எல்லாரும் இது தேவ வீடு, இந்த தேவ வீடை நாங்க கட்டுவோம் நீங்க எந்திரிக்கிறீங்களோ, பக்கத்து லேண்டு சப்பையா நம்ம வாங்க ஆண்டவர் உதவி செய்வார். ஜுஜுபியான மேட்டருங்க. நீங்க எல்லாரும் எழும்புறீங்கன்னா 5000 பேர் உட்கார பெரிய பில்டிங் சிம்பிளா கட்டி முடிச்சிடலாங்க. என் தேவன் அந்த ஆலயத்துல இறங்குவோம். He will come. அவர் வருவார், அவர் எழுவார். எப்ப தெரியுமா? நீங்களும் நானும் எழும்பணும். We all need to rise up. ஒரே ஒரு மீட்டிங்ல 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறான். ஆனால் 21 வருஷத்துல 5000 பேர் உட்கார்ற ஒரு சர்ச்சை நம்மளால கட்ட முடியாதாயா? கட்டியே தீரணும். We all need to rise for God. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக எழும்பியே ஆகணும். ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரே ஒரு நல்ல ஞானவான் சொன்னதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஒரு வைஸ் மேன் இப்படி சொன்னாராம், ஒரு மரத்தால 10,000க்கு மேல தீக்குச்சிகளை பண்ண முடியுமா? ஆனா ஒரே ஒரு தீக்குச்சால 10,000க்கு மேல மரங்களை அழிக்க முடியுமா? அதை சொல்லிட்டு சொல்றாரு, உங்க மனசுல ஒரே ஒரு நல்லது இருக்குமானால் 10,000 மரங்களை வளர்க்க முடியும். ஆனால் ஒரே ஒரு தீமை, கெட்ட மனசு உங்களுக்குள்ள இருக்குமானால் 10,000 ஆசீர்வாதங்களை உங்களால் அழிக்க முடியும்னு சொல்லி ஞானவான் முடிக்கிறார். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆவியானவரை உங்க வாழ்க்கையில இறங்க சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லா அசுத்தங்களை அவர் மாற்றட்டும், சந்தேகங்களை மாற்றட்டும், துரோகங்களை மாற்றட்டும்,
எல்லா அவமானங்களை மாற்றி நாம் எல்லாரும் ஒரே மனதாய் ஆவியில நிரப்பப்பட்டு இந்த பட்டணத்துக்கு நேராய் ஓடுவோம். பிசாசுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் ஓடுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். எல்லாரும் சேர்ந்து தேவனை பற்றி பிரசங்கம் பண்ணுவோம். ஐயா, எத்தனை பேர் என் கூட இதில் சேரணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எழுந்து நின்று கண்களை மூடி ஹல்லேலூயா உமக்கு நன்றி. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்துவோமா? 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சொல்லுங்களேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே. கைகளை உயர்த்தி என் தஞ்சமானீரே, என் துர்கமானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தேவ வார்த்தையை கேட்டிருக்கிறோம். இப்போ நீங்க கர்த்தருக்கு முன்னாடி வாக்கு பண்ணுகிற நேரம் இது. 2 கைகளை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சீஷர்களை போல நாங்கள் எழும்போம் ஐயா. உங்கள் சீஷர்களை போல எழும்போம். எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகு. அந்த இடத்துல பேதுரு பக்கத்தில் மத்தியோ நின்றாரு, பேதுரு பக்கத்தில் யோவான் நின்றாரு. பிலிப்பு ஒரு இடத்துல ஊழியம் பண்ணி ஜனங்களை சேர்த்துக்கிட்டு இருந்தாரு. அது மாத்திரம் இல்லாம மத்தேயு புது விசுவாசிங்க, புதுசா வந்த சீஷன், அவன் வந்து சொல்றான், நீ என்னதான் சொன்னாலும் நான் அந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன்னு. அந்த கூட்டத்தில் இன்னும் நிறைய பேர்ல யாக்கோபு நின்னா. யாக்கோபு வந்து சும்மா நிற்கிறாங்க. நம்ம சர்ச்சில் எவ்வளோ கஷ்டங்களை பாடுகளை அனுபவிச்சோம். ஆனால் யாக்கோபை போல நிறைய பேர் எல்டர்ஸ், நிறைய வயசானவங்க சும்மா நின்னவங்க கூட. சில பேர் வாக்கிங் ஸ்டிக்கோட வந்தாங்க. வாரம் வாரம் சர்ச் மிஸ் பண்ணாம வந்தவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தோமா வந்து நிற்கிறான். பெரிய சந்தேகக்காரன், எவ்வளோ குழப்பத்தோடு இருந்தவன். ஆனா அவன் எந்திரிச்சு நிற்கிறாயா. ஏன்னா ஒரு நாள் டோர் அடைச்ச டோர்ல இருந்து இயேசு கிறிஸ்து அந்த டோர் வழியா உள்ள வருகிறது. டோரே திறக்காம உள்ள வந்தார். இயேசுடைய கைகளை தொட்டதுனால சந்தேகம்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு பேதுரு பார்த்து சொல்றான், டேய் நீ பிரசங்கம் பண்றா, எனக்கு இன்னைக்கு இயேசுவை பற்றி ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. இன்னைக்கு நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களோட எல்லாத்தோடு வந்தவர்களை என் ஆண்டவர் தொடட்டும் தொடட்டும். ஒரு பெரிய மாற்றம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு கமிட்மெண்ட் பிரேயர் பண்ணுங்களேன். ஒரு வாக்கு பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க ஆவியினால என்ன நிரப்புங்க, உங்க ஆவியினால நிரப்புங்க, ஆவியினால நிரப்புங்க ராஜா, உங்க ஆவியினால நிரப்புங்க. வாய்களை திறந்து சொல்ல முடியுமா? வாய்களை திறந்து சொல்ல முடியுமா? வாய்களை திறந்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லல, என் செயலில் கலந்திருக்கீங்க. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லல கலந்திருக்கீங்க. கைகளுக்கு உயர்த்தி அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, ஒரு மகிமையின் மேகம்
வாய்களை தரங்களேன். ஓ விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே அன்பினா, ஓ ஆவியானவரே, கைகளை உயர்த்தி ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, என் பேச்சில என் மூச்சில என் சொல்லல என் பேச்சில அன்பினாவியானவரே, வெள்ளையேற பெற்றவரே, இணையாளும் கரிசத்தரே, நம்பியா அன்பினாவியானவரே, ஓ இணையாளும் பரிசுத்தரே நம்பி. ரெண்டு கைகளை உயர்த்தி உங்களால என் கூட சேர்ந்து சொல்ல முடியுமா? நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான். சொல்லுங்களேன், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான். இன்னொரு முறை சொல்லுங்களேன், நீங்கதான் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த அருமையான காலை ஆராதனைக்காக நன்றி. உடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் அப்பா. அந்த வார்த்தைகளை ஆண்டவரே நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையாய் 10, 100, 1000 மடங்கு பலன்களை கொடுக்கிறதாய் இருக்க உதவி செய்யுங்க. இனிமே நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். பேதுரு சொன்னதை போல மனம் திரும்புங்க. எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்புல நாங்க கிடைக்கிற இடத்துல எல்லாம் பிரசங்கம் பண்ணுவோம். மனம் திரும்புங்க, ஞானஸ்தானம் எடுங்க, ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க என்கிற செய்தியை நாங்க பேசியே பேசுவோம். எங்க ஊழியக்காரங்க கூட நாங்க நிற்போம். அது பண தேவையானாலும் நாங்க நிற்போம். அது என்ன தேவையானாலும் நாங்க நிற்போம். எங்க ஊழியக்காரர் பேசும்போது ஆத்துமாக்களை நாங்க சேகரிப்போம். ஏன்னா அவர் பேசுறது அவரை பற்றி அல்ல, உங்களை பற்றி பேசுகிறார். நாங்க ஆத்துமாக்களை கூட்டு வருவோம். ஒரு காலமும் இந்த இடத்தை விட்டு நாங்க அசைய மாட்டோம். உங்க ஊழியத்தை விட்டு நாங்க அசைய மாட்டோம். நாங்க பின் வாங்க மாட்டோம். எங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிரீடத்தை நாங்க வேற யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த அருமையான காலை ஆராதனையில் என் கர்த்தர் நீர் மகிமைப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் இருதயங்களை மாற்றட்டும். புது அபிஷேகத்தோடு நாங்கள் வீட்டுக்கு கடந்து செல்ல காத்திருக்கும் போது சீஷர்கள் மேலே ஆவியானவர் இறங்கினதை போல இன்னைக்கு இந்த இடம் முழுவதுமாய் நீங்கள் இறங்கினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரும் எழும்பி போய் தேவ ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யுங்க ராஜா. இந்த சர்ச்சுக்குள்ளே வரும்போது யார் யார் அவமானங்களோடு, நிந்தைகளோடு, வேதனைகளோடு, பாடுகளோடு, ஆண்டவரே பண பிரச்சனைகளோடு, தலையில் நிறைய குழப்பங்களோடு வந்தார்களோ, போகும்போது ஒரு விடுதலையோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு வெளியில் போக ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா.
ஆண்டவரே, யார் யார் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் விதைச்சிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ராஜா. குறைவில்லாமல் வழி நடத்துங்க. இந்த மாதம் முழுவதுமாக என் தேவனுடைய அவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. எங்களையே தாழ்த்துகிறோமே ராஜா, உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் மகிமைப்படணும், நீர் போற்றப்படணும், நீர் புகழப்படணும் ராஜா. உங்க நாமம் உலகமெங்கும் பிரஸ்தாபப்படட்டும் ராஜா. எங்களையே தாழ்த்துகிறோம், ஒருவரை மாத்திரம் உயர்த்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah, 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 hallelujah. அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்து போகவில்லை. இயேசு உயிரோடு எழுந்தார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன், உமக்காகவே நீர் ஒருவரே ஆண்டவர்.